ஹாய் கைஸ், டுடே கவலை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி அதை ஆஞ்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊறட்டும். 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். புளி கரைசல் ரெடிங்க. இதில் 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கரைசல் ரெடிங்க. தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி அதே போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. சிறிதளவு இஞ்சி பூண்டு சோம்புலாம் இடித்து எடுத்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, மஞ்சள் தூள் சிறிதளவு. அடுத்தது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ கறிவேப்பிலை, கீரி வச்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். பொன் வறுவலாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1 மினிட் போல் வதங்கினா போதும். உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 1 மினிட் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, அடி பிடிக்காமல். எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போது குழம்பு கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து மூடி ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இன் பிட்வீனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஓரலாக நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மீனாக எடுத்து போடுங்க. சும்மா ஒரு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு கொதி போல் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி போல் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கொதி போல் நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்டியான கவலை மீன் குழம்பு ரெடிங்க. நீங்கள் இதை சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.